சனாதன தர்மம் மகாபாரதம். அந்தணர்கள் தவத்திற்கும் சடங்குகளுக்கும் தங்களை அர்ப்பணித்து முனிவர்கள் ஆவார்கள். இளைந்தவர்களால் நிரம்பியிருந்த தவசிகளின் ஆசிரமங்கள் மீண்டும் உண்மை நிறைந்த மனிதர்களின் இல்லங்கள் ஆகும். பொதுவாக மனிதர்கள் சத்தியத்தை போற்றவும் புகழவும் செய்வார்கள். நிலத்தில் தூவப்படும் விதைகள் அனைத்தும் முளைக்கும். அனைத்து வகை பயிர்களும் எல்லா காலங்களிலும் வளரும். தானம், தவங்கள், நோன்புகள் ஆகியவற்றிற்கு மனிதர்கள் தங்களை அர்ப்பணிப்பார்கள். அந்தணர்கள் தியானத்திற்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள். அறம் சார்ந்த ஆன்மாக்களாலும் எப்போதும் உற்சாகமாக இருக்கும் மனிதர்களாலும் வேள்விகள் நடத்தப்படும். பூமியின் ஆட்சியாளர்கள் தங்கள் நாடுகளை அறம் சார்ந்து அரசாள்வார்கள். அப்படிப்பட்ட குருத காலத்தில் வைசியர்கள் தங்கள் வகைக்கு உண்டான செயல்களுக்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள். அந்தணர்கள் 6 வகை கடமைகளுக்கு, கற்பது, கற்பிப்பது, வேள்விகள் நடத்துவது, பிறர் செய்யும் வேள்விகளை நடத்தி கொடுப்பது, தானம் ஏற்பது மற்றும் தானம் கொடுப்பது ஆகிய 6 வகை கடமைகளுக்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள். சத்திரியர்கள் பராக்கிரம செயல்களுக்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள். சூத்திரர்கள் 3 உயர்ந்த வகையினருக்கும் சேவை செய்வதில் தங்களை அர்ப்பணிப்பார்கள். இவையே கிருத, திரேதா, துவாபர மற்றும் தொடரும் கலிகாலங்களின் வழிகளாகும். யுதிஷ்டிரர் மார்க்கண்டேயரிடம் கேட்டார், நான் எனது குடிகளை காக்க வேண்டும் என்றால் நான் எதுபோன்ற நடத்தை வழிகளை பின்பற்ற வேண்டும்? நான் எனது வகைக்கான கடமைகளில் இருந்து வழுவாமல் இருக்க நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? இதை கேட்ட மார்க்கண்டேயர் யுதிஷ்டிரரிடம் கூறினார், அனைத்து உயிரினங்களுக்கும் நன்மை செய்ய உன்னை நீ அர்ப்பணித்து அவற்றிடம் கருணையோடு இரு. அனைத்து உயிரினங்களிடமும் அன்பு செலுத்து. எதையும் வெறுக்காதே. பேச்சில் உண்மையுடனும் எளிமையாகவும் ஆசைகளை முழு கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டும்